8000 ரூபாய்க்கான கூப்பன். அவங்க ஃப்ரிட்ஜ் குடுக்கறேன்றாங்க. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா என்ன பண்றது? இன்னொரு ஃப்ரிட்ஜ வச்சுக்கிட்டு. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் வேண்டாம்னா வாஷிங் மெஷின் வாங்கிக்கோங்க. அது வேண்டாம்னா கிரைண்டர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கொள். ஏசி வேணும்னா ஏசி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று 8000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்குகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர். 8000 ரூபாய் கூப்பன் உங்களுக்கு லாபம். உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கும் லாபம். எல்லாரும் போய் அங்க நிறைய பொருட்களை வாங்கும் பொழுது அந்த வியாபாரிகளுக்கும் நிறைய வியாபாரமாகும், லாபம் கிடைக்கும். அங்க வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சம்பளம் அதிகமா கிடைக்கும். அதனால எல்லாருக்குமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பெயரை சொல்லி உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். ஆனா எதிரணியில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு பாவம் தேர்தல் பயம் அப்படிங்கறத தாண்டி இப்ப தேர்தல் ஜுரம் வந்துருச்சு. தேர்தல் ஜுரம் வந்ததுனால இங்க வரதையோ இல்ல, சென்னையில சுத்தி சுத்தி வராரு. சுத்தி சுத்தி வந்து அந்த ஜுரம் இன்னைக்கு ஜன்னி மாதிரி ஆகி என்ன சொல்றாருன்னு அவருக்கே தெரியல. எதை வேணாலும் சொல்லலாம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சரை பற்றி தரக்குறைவாக விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார். தாம் இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கறத கூட மறந்துட்டு, அவர் எப்பயோ மறந்துட்டார். அத டெல்லிக்கு அடிமையாக போய்விட்டார். அதிமுக அதிமுகவில இருந்து இன்னைக்கு அமித்ஷா திமுகவா மாறிடுச்சு. அப்படிப்பட்ட ஒருவர் தான் நமக்கு எதிராக நின்று கொண்டு நம்ம பார்த்து கேள்வி கேட்கிறாரு. என்னன்னு, நாங்க ஆட்சியில் இருந்த பொழுது டெல்லியில இருக்கவங்களோட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனோம். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு இருந்தோம். அவங்களுக்கு கை கட்டி இருந்தோம். அதனால தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாரு. என்ன திட்டம் கொண்டு வந்தாரு? அவர் கொண்டு வந்த ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்க சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அவர் கொண்டு வந்த திட்டம், நம்ம பிள்ளைங்க மருத்துவ கல்லூரிக்கு போய் படிக்க முடியாத அளவிற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டிய மருத்துவ கல்லூரிகள், நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கட்டின அந்த கல்லூரியில, அரசு மருத்துவ கல்லூரியில நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாமல் நீட் பரீட்சைகளை கொண்டு வருவதற்கு அவரும் உடந்தையாக இருந்தார் என்ற அந்த திட்டத்தை தான் அவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு மின்சார கட்டணம் ஏறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுறாங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட கையெழுத்து போடாத உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்ட துரோகிதான் எடப்பாடி பழனிசாமி.